தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஒரே ஒரு தொகுதிக்குள் சுருங்கிய பன்னீர்செல்வம். அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள், மகிழ்ச்சியில் அதிமுக. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்துடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகள் வைத்தவர். அதிலையும் கூடுதலாக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் என பல பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஒரு தொகுதிக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்த வரைக்கும் ஓபிஎஸ் உடைய செல்வாக்கே வேறு. ஆனால் இன்று திமுகவில் இணைந்த பின்பு அவரை நம்பி போன அனைவருமே மாற்றுக் கட்சியான அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக வலம் வந்த பன்னீர்செல்வம் தற்போது தேனிக்குள், குறிப்பாக போடி தொகுதிக்குள் சுருங்கி விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தங்கள் மனக்குமலை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. அதிமுகவில் அனைத்து தொகுதிகளுக்கும் நேர்காணல் செய்தவர் இன்று ஒரு தொகுதிக்கு திமுக தலைவரிடம் நேர்காணல் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும், தமிழக அளவில் அவரது ஆதரவாளர்கள் வட்டம் மிக குறுகிய அளவுக்கு சுருங்கி விட்டதாக சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்ற பல்ட்டிகளும் அரங்கேறி கொண்டுதான் வருகிறது. அப்படி நடந்த ஒரு திரைக்கதையில் திருப்பம் தான் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்து 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர் என உச்சபட்ச பதவிகளை அலங்கரித்த பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் சாதாரண மாவட்ட செயலாளருக்கு இணையான பதவி கூட இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அவசரத்தில் அவர் எடுத்த அந்த முடிவு அவரது ஆதரவாளத்தை வெகுவாக சுருங்க வைத்து விட்டதாக சொல்லி புலம்புறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையிலே திமுகவில் இணைந்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் எவ்வித பொறுப்பும் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்ற அவரது ஆதரவாளர்கள் திமுகவில் சேர்ந்தவுடன் பல்வேறு பதவிகள் என்பது வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாக இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவிகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் என முக்கியமான பொறுப்புகளை வைத்த ஓபிஎஸ்க்கு எந்த விதமான பதவிகளும் இதுவரைக்கும் திமுகவிலே கொடுக்கல. இந்த நிலையில் போடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கும் பன்னீர்செல்வத்திடம் நேற்று நேர்காணல் என்பது நடத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக இருந்தபோது 234 தொகுதிகளுக்கும் விருப்பம் பெற்று நேர்காணல் நடத்திய பன்னீர்செல்வம் இன்று ஒரு வேட்பாளராக ஒரு தலைமையின் முன்னால் அமர்ந்திருப்பது காலத்தின் கட்டாயம் என சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள். அது மட்டுமல்லாது முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்ற ஒன்றை காரணம் காட்டி பாஜகவிடம் பல பலன்களை பெற்று அவர் தற்போது பாஜகவையும் பகைத்துக் கொண்டு, எடப்பாடியும் பகைத்துக் கொண்டு, சின்னம்மா என கூவி அழைத்த சசிகலாவையும் பகைத்துக் கொண்டு திமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார். இந்த நிலையில் தனித்து போட்டியிருந்தால் கூட 5% வாக்குகளாவது தென் மாவட்டங்களே கிடைத்திருக்கும். ஆனால் திமுகவில் சேர்ந்ததன் மூலம் போடி தொகுதியில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருங்கிவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். போடி தொகுதியிலும் வெற்றி பெறுவது சிரமம் என தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.